அவர்களாக இந்த கரசைக்காரனங்க இருப்பாங்க. இந்த கரசைக்கரணத்துக்கு உண்டான கர்ணநாதர் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா விநாயகருங்க. குறிப்பாக எங்கே இருக்கக்கூடிய விநாயகர் அப்படின்னா பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகர் தான் இந்த கரசைக்கரணத்துக்கு உண்டான கர்ணநாதருங்க. இவர் என்னைக்கு பார்க்குறது சிறப்பு அப்படின்னா கரசைக்கரணம் வர நாட்களில் பார்க்கணும். கரசைக்கரணங்க எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாதத்தில் 8 நாள் கரசைக்கரணம் வருங்க. இந்த 8 நாளில் உங்களுக்கு எந்த நாள் வசதியாக இருக்கோ அந்த நாளில் போயிட்டு வந்து வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லது. குறிப்பாக மாதம் நம்ம கர்ணநாதரை வந்து நம்ம வழிபாடு பண்ணும்போது நமக்கு மிகச்சிறந்த நன்மைகளை அவர் வந்து தருவார். நீங்கள் போக போக நீங்களே அதை வந்து உணர ஆரம்பிப்பீங்க. சரிங்க, இல்லை என்னால் கர்ணநாதரை வந்து போயே பார்க்க முடியலன்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் உங்கள் பக்கத்தில் இருக்க விநாயகர் கோவிலுக்காவது தினம் போயிட்டு வர்றது நல்லதுங்க. பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை உங்களோட கூகுளில் போயிட்டு கூகுள் ஃபோட்டோஸில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, வால்பேப்பராக வச்சுக்கோங்க.